பேச்சு தொங்கிட்டு போய் ஒரு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசாங்கம் ஒரு பிச்சை காசு 2 லட்சம் 3 லட்சம் தூக்கி போடுவாங்க. அதுவும் பிச்சை காசு தூக்கி போடும். ஒரு உயிர், ஒரு விவசாயி ஒரு உயிர் யாருக்கு அசிங்கம்? அதெல்லாம் அரசாங்கத்துக்கு அசிங்கம். அந்த அசிங்கம் கூட இல்லாது எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்கான்னு சொல்லிட்டு அரசாங்கம் வெறும் 17 பேர் தற்கொலை. மனசாட்சி இல்லையா அவங்க? இதெல்லாம் நிச்சயமா நாங்க இருக்கிறோம், ஐயா இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், உங்களோட உரிமை விட போறது. ஏன்னா இது நம்முடைய வாழ்வாதாரம். மறுபடியும் சொல்லிட்டு விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். அப்பா அம்மா கூட எனக்கு கடவுள் விவசாயிகளை நிச்சயமா வாழ வைக்க போறோம். அதுல எந்த எல்லை கூட நாங்க போக போறோம். உள்ள நாடாளுமன்றத்து உள்ளேயும் தாண்ட போட போறோம், வெளியும் தாண்ட போட போறோம். எல்லாத்தையும் நிச்சயமா நாங்க இருக்கிறோம். நீங்க தைரியமா இருங்க. அதனால ஆனா நீங்க யாரும் உங்க உயிரை நீ விட வேண்டாம். நீங்க வேணும், விவசாய பணத்துக்கு வேணும், நாங்கெல்லாம் உயிர் வாழத்துக்கு வேணும். நீங்க ஆனா அதுக்கு நிச்சயமா அது நல்ல வரும், ஒரு காலம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் தான் என்னுடைய முதலாளிகளா, அரசாங்கம் தான் விவசாயிகள் முதலாளிகள். அந்த மனநிலையில இருக்கிறோம். அதனால நீங்க தைரியமா இருங்க. இப்ப என்ன என்னால தனிப்பட்ட முறையில என்னென்ன செய்ய முடியும் நிச்சயமா நான் செய்யறதா போறேன். நான் அது உங்களுக்காக நான் நிச்சயமா குரல் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி குரல் கொடுக்கதான் செய்யறேன் நான். அதனால இதே நம்ம ஆனா எனக்கு ஒண்ணு விவசாயத்துடைய ஒற்றுமை. இப்போ அந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த பிள்ளைங்க வெளில வந்தாங்கல்ல, ஜல்லிக்கட்டுக்கு வெளில வந்தாங்கல்ல, அப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி வெளில வந்தாங்கல்ல, அப்போ சட்டம் முடியாதுன்னு சொன்ன அரசாங்கம்